ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து புதுப்பேட்டை தான் போகிறோம். அண்ட் டைம் வந்து கரெக்டாக 2 ஆக போகுது. இப்போ தான் சாப்பிட்டு அப்படியே கிளம்புனோம். அண்ட் எதுக்கு போகிறோம் அப்படின்னா வண்டியில் சில வேலை இருக்குது. பேக்கில் வந்து இண்டிகேட்டர் உடஞ்சிருச்சு, ஒரு இண்டிகேட்டர் மட்டும். ஸோ அது வந்து மாற்றணும். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம அந்த வேறு எதுவும் மாட்டணும்ல, டெயில் ஐடி. ஸோ அது வந்து நம்பர் பிளேட்டுக்கு வெளியே வருது இண்டிகேட்ரு. அதனால் யாரா ஏறி உட்காரும் போது இறங்கும் போது சாதாரணமாக கை வச்சாலே வந்து உடஞ்சிருது அசால்ட்டாக. ப்ளஸ் நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஸ்டாக் மாற்றினாலே வந்து எதனா பிரச்சனை தான் வரும் கண்டிப்பாக அப்படின்னு. ப்ளஸ் இப்போ அதுலேயே கொடுக்குற இண்டிகேட்டர் தவிர வேறு எது மாற்றினாலுமே வந்து குவாலிட்டியாக இருக்காது. அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி. ஓவராக டைட் வச்சோம் அப்படின்னா வந்து இந்த ரப்பரே வந்து தனியாக கழட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து 2 இண்டிகேட்டரும் ஆச்சு. இப்போ 3வது இண்டிகேட்டர் மாற்ற போகிறோம். ஸோ அது வந்து கால் பட்டு உடஞ்சிடவே சைஸ் வந்து சின்னதாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் பிளேட்டுக்குள்ளேயே வந்துடும் அது, அதனால் உடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இண்டிகேட்டர் வந்து சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து மாட்ட வேண்டியது தான். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே மிரருக்கு மாட்டோம்ல, அந்த புல்லட் போல்டு மாதிரி ஒன்று வருமே, அது இருக்கான்னு பார்க்கணும். அப்புறமா வந்து ஸ்டிக்கர் அடிக்கணும், ரிம்மில் ஸ்டிக்கரு. அப்புறமா வந்து பேக் சீட்டு கீழே ஏதோ அடிக்கணும்னு சொன்னான். ஸோ அதுவும் வந்து அடிக்கணும். ப்ளஸ் எனக்கு வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து புதுப்பேட்டை போக போகிறோம். அங்கேருந்து வந்து கிட்ட தான். ஸோ இந்த வேலையை நீங்கள் முடிக்கணும். நானும் வந்து வீடியோவே போடான்னு தான் நினச்சேன். இதோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோ போட்டால் கேரளா போகிற வீடியோ தான் போடணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த இண்டிகேட்டர் வேலைலாம் வந்துச்சா, சரி கண்டென்ட் எதுக்கு மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அந்த கேரளா ப்ரிப்பரேஷன் வீடியோ என்னாச்சு, ஏன் போகலான்ற வீடியோலாம் வந்து பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீ என்ன ஆச்சுன்னா, வீடியோவில் வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு இருப்போம் அந்த வீடியோவே. நான் காலைல வந்து 4 மணிக்கு கிளம்புற மாதிரி பிளானு. ஐயோ சிக்னல் வேறையா. 4 மணிக்கு கிளம்புற மாதிரி பிளானு. நைட்டு 1 மணிலேருந்து சரியான மழை. நாடா இது ஏஞ்சிக்கும் போதே மழைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தோம். மழை குறையிற மாதிரியே தெரியல. அப்புறம் லைட்டாக தூள் போட்டுச்சு. கரெக்டாக ஒரு 4:45 5 மணிக்கிட்ட கிளம்பிட்டோம். கரெக்டாக எங்கள் வீட்டில் வேறு எங்கள் மழை பெய்யவே போத்தவரை பஸ்ஸில் போகணுட்டாங்க அந்த நேரத்துக்கு பார்த்து. என்ன பண்ணுறதுனே தெரில. விடவே வீட்டில் கன்ஃபார்ம் வந்து பைக்லாம் தேவையில்லை, ரிஸ்க்கு, மழை பெய்யுது எல்லா இடத்துலையும், பஸ்ஸில் கிளம்ப முடியும் ஒழுங்கா அப்படின்ட்டாங்க. அப்புறமா அதெல்லாம் வேலைக்காவது திடீர்னு பிளான்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி வண்டி எடுத்துன்னு போகிறேன். வீட்டை தாண்டி ஒரு தெரு கூட இருக்காது. வீட்டை தாண்டி டேர்னிங் திரும்புகிறேன், அவ்வளோ பெரிய மரம் ஊந்து கிடக்குது. எவ்வளோ தடங்கள் தெரியுமா காலிலேருந்து கிளம்பும் போதே. அப்புறமா வந்து அப்படியே யூட்டன் போட்டு வேறு சந்து வழியாக போயிட்டு தூரல் தான் போட்டுச்சு. ஃபியூயல் போட்டோம் 2 பேருமே. அப்புறமா அங்கேருந்து ஓஆர்ஆரில் வழியாக வண்டலூர் போகிறோம். வண்டலூர் வரைக்குமே மழை தான். நடுவில் வந்து மாட்டிக்கணும், நிற்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நஞ்சிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு வண்டலூரில் ஒரு 1 ஹவருக்கு நின்று இருப்போம். மழை குறையிற மாதிரியே தெரில. நான் வந்து மேப்பில் போட்டு பார்க்குறேன் வெதரில். போகிற வழி ஃபுல்லாக வந்து மழை தான். சரி மழை கூட பரவாயில்ல, நஞ்சினை கூட போயிடலாம். எப்படின்னா கேரளா போய் சேர்ந்தால் போதும், எப்படின்னா அந்த ட்ரிப்பை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மழையில் ஓட்ட முடியாது ஃபாஸ்ட்டாக. ஸோ ஒரு 80 70 அப்படியே தான் ஊட்டின்னு போயிட்டுருக்கோம். கரெக்டாக எங்கே தெரியுமா, நடுவில் வந்து ஒரு டோல், செங்கல்பட்டு தாண்டி ஒரு டோல் வரும்ல, அங்கே ஒரு ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் பண்ணிட்டு சரியான குளிர் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வண்டியில் வந்து நனைஞ்சின்னு போகிறத விட ஓரமாக நின்னாதான் ஓவராக நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு பிரேக் போட்டோம். நாடா எப்படி மழை பெஞ்சிட்டே இருக்குன்னு புலம்பினே தான் வந்தோம் 2 பேருமே. சரி மழையாக கூட பரவாயில்ல, எப்படின்னா போயிடணும் ஊட்டினேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். கரெக்டாக வந்து ஒரு வீட்டிலேருந்து 85 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நினைக்கிறேன். கரெக்டாக மேல்மருவத்தூர்கிட்ட ஒரு சிக்னல் தாண்டி நான் போயிட்டேன். முன்னாடி என் ஃப்ரெண்டு அப்போ தான் வந்து கிளம்புறான். நான் மிரரில் பார்த்துட்டே தான் வரேன். கரெக்டாக ஒரு 30-40 தான் கிளம்புறான். வண்டி அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. ஓரமாக வந்து நிறுத்தி பார்த்தா இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக தெரிச்சிட்டு இருக்கு லெஃப்ட்டில், சாரி ரைட் சைடில். என்ன பண்ணுறதுனே தெரில. அவ்வளோதான், வண்டி வந்து கன்ஃபார்ம் ரெடியும் பண்ண முடியாது, ஓடாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு மெக்கானிக் செட் இருந்தது. அவர்கிட்ட கேட்டால் இன்ஜினை வந்து சீஸு ஃபுல்லாக வந்து உள்ளே பிஸ்டன் உடஞ்சிட்ருக்கோம் அப்படின்னாரு அவர். அதனால தான் இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு அப்படின்னு. எங்கே லீக் ஆச்சு, எப்படி ஓட்டனே தெரில, கண்டே பிடிக்க முடியல கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அப்புறமா பசங்கிட்டலாம் வண்டி கேட்டு பார்த்தோம், அன்றைக்கி எப்படியாச்சும் போய் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுவும் வேலைக்கு ஆகலையா, அவ்வளோதான், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அந்த மெக்கானிக் ஷெட் அண்ணாகிட்டே கேட்டு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி குட்டியான அங்கேருந்து அந்த வண்டியை மட்டும் ஏற்றி குட்டியானில் வந்து என் தம்பி அவன் தம்பியும் அப்புறமா நான் வந்து என் வண்டியில் வந்துட்டேன். அன்றைக்கி வண்டி குட்டியானிக்கு 4000 ரூபாய் செலவு, பெட்ரோலுக்கு 2000 ரூபாய் செலவு, 2 வண்டிக்கும் 6000 ரூபாய்கிட்ட காலி. இப்போ காசு கூட பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே சேர்த்து எப்படின்னா ரெடி பண்ணிடலாம். வண்டி மட்டும் தான் இப்போ பிரச்சனையே. ஸோ அதனால் என்ன பிளான்னா,
என்னைக்கு போகிறோம்லாம் பிளானே கிடையாது. வண்டி மட்டும் ரெடி பண்ணோம். என் வண்டி சர்வீஸ் விட வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டு விட்டுருவேன். அப்புறமா வந்து எம்டி சர்வீஸ் பண்ண போகிறோம். அவன் வண்டியில் போகிறோமா இல்லையான்னு தெரில. அது வந்து ரெடி பண்ண மெக்கானிக் ஷெட்லேயே கொடுத்துருவோம் வந்து. ஸோ அந்த வண்டி வந்து டவுட்டு தான். இந்த வண்டியும் சர்வீஸ் விட வேண்டியது இருக்குது, என் வண்டியும் சர்வீஸ் விட வேண்டியது இருக்குது. விட்டோம் அப்படின்னா சர்வீஸ் விட்டுட்டு காசு ரெடி ஆயிடுச்சுன்னா முன்னாடியே ப்ரீ பிளான்லாம் கிடையாது. நைட்டு பேசுவோம், காலைல கிளம்பிடுவோம். அப்படி தான் பேசி வச்சுருக்கோம் இப்போ வரைக்கும். திடீர்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ கிளம்புறோம் என்ன கிளம்புறோம்லாம் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக கிளம்புறோம். ப்ளஸ் இப்போ வேறு கேரளாவில் சரியான புயல்லாம் அடிக்குது போல். நானே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், கொடூரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் மழையும் கம்மியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். சரியான ஒஸ்ட்டு கைஸ். ஆனால் என்ன டிசப்பாயின்மெண்ட் தெரியுமா? வா, அவ்வளோ பிளான் பண்ணி வா, நாங்களாம் காசு சேர்க்கணுன்றதுக்காக முன்னாடி நாள் வரைக்கும் நாங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தோம், காசு சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. சேர்த்து எப்படியோ கிளம்புனோம், சொதப்பிடுச்சு. பார்ப்போம், கண்டிப்பாக ஆனால் போகிறோம். நானும் அது வரைக்கும் வீடியோ போடக்கூடாது, போட்டால் இதோட கேரளா வீடியோ தான் போடணுன்னு பார்த்தேன். பட் பரவாயில்ல, பார்ப்போம். சரி, ஓகே கேஸ். நான் வந்து இதோட நுங்கம்பாக்கம் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே புதுப்பேட்டை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், கரெக்டாக வந்து 1000 லைட்ஸில் இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஹெல்மெட் கடைக்கு போக போகிறோம். ஏன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து ஹெல்மெட்டு கேப்பும் அந்த ஹெல்மெட் க்ளீன் பண்ணுவாங்களே ஃபோமு ஸ்ப்ரே ஒன்று இருக்குமே, ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு வர சொன்னான். அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா புதுப்பேட்டை அப்படியே போக வேண்டியதான். சரியான வெயில் கைஸ். ஆனால் வண்டி உள்ளே பார்க் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஹெல்மெட் கேப் வாங்கிட்டு அப்படியே வந்து ஹெல்மெட் க்ளீன் பண்ணுற அந்த ஃபோம் ஸ்ப்ரேவும் வாங்கியாச்சு. எங்கடா அந்த கடை? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் மாற்றிடலான்னு புதுப்பேட்டையும் வந்தாச்சு. இண்டிகேட்டர் வந்து எங்கே மாற்ற போகிறோன்னா, நம்ம வந்து எப்பவுமே ஹார்ன்லாம் வாங்குவோம்ல, அதே கடையில் தான் வாங்க போகிறோம். இப்போ இங்கே லெஃப்டில் தான் வரும். நம்ம வயசுரும் வந்து இங்கே தான் மாட்டணும். இந்த கடை தான் இருக்கு. நான் மாட்டும் போது காமிக்கிறேன். மார்வல் ஆட்டோ இதே கடை தான். எந்த இண்டிகேட்டர்னு பாரு. ஸோ கைஸ், நம்ம வந்து ஹார்ன் வாங்கினோம்ல, அந்த கடையில் வந்து இண்டிகேட்டர் இல்லை, எல்லோ கலர் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜாஃப்னு இந்த ஒரு கடைக்கு வந்தோம். அண்ணா வந்து பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு. நான் சொன்னல எல்லா இண்டிகேட்டரும் வந்து இந்த இடம் உடஞ்சிரும், வெளியே வந்துடும் சொல்லிட்டு. அதனால் வந்து அவர் கம் போட்டு மண்ணெலாம் போட்டு வெளியே வராத மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்தாப்புல. அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் அதேமாதிரி வந்து அடுத்த வாட்டி இது வந்து வாங்கணும், எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்குல்ல, அது இருந்தால் தான் சேர் அடிக்காமல் இருக்கும். நம்மளெலாம் பாருங்கள் இங்கேயே வந்து சின்னதாகிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படின்னா இங்கெல்லாம் சேர் அடிக்காது. அது வந்து ஆர்டர் போட்டு வந்திருக்கோம், ஆர்டர் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துச்சுன்னா அது ஒன்று மாட்ட வேண்டியது தான். ஸோ இப்போ அதுக்கப்புறமா போயிட்டு ஸ்டிக்கர் அடிக்க வேண்டியதான். அவன் வந்து ஒரு டிசைன் பார்த்து வச்சுருக்கான். ஸோ அந்த ஸ்டிக்கர் வீலுக்கு அடிச்சுட்டு, ப்ளஸ் இன்னொன்று வந்து அந்த பேக் டயருக்கு மேலே வந்து அடிக்கணும்னு சொன்னான். ஸோ அது 2 வேலையும் இருக்குது, அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அது வந்து எங்கே அடிக்க போகிறோன்னா, நம்ம பிபிஎஃப்லாம் போட்டோம்ல அந்த கடைக்கே போயிடலாம். உட்கார் அந்த கடையிலே போய் வச்சிடலாம். எவ்வளோ ஆச்சுன்னா, இண்டிகேட்டர் வந்து 300 ரூபா, லேபர் சார்ஜ் ஒரு 50 ரூபா. ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறாங்க. அந்த கடையில் வந்து லேபர் சார்ஜ் 150 ரூபா சொன்னாங்க. இங்கே இவர் 50 ரூபா தான் வாங்கினாப்புல. இதில் வந்து இண்டிகேட்டரில் எங்கள் சைட்லலாம் நடுவில் வந்து பிளாக் வராது. ஸோ டியூக் இண்டிகேட்டர் மாதிரி தான்.
ஆனால் பிளாக் கலரில் வராது. இப்போ நம்ம பேக்கில் மாட்டிருக்கிறதுல பிளாக் கலரில் வரும். ஆனால் ரெண்டு ஒரே மாடல் தான். சைஸ் வந்து சின்னதாக வாங்கலான்னு பார்த்தோம், பட் ஆனால் சின்னதாக கிடைக்கல. அப்படி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலராக இருக்குது. நம்மளது வந்து ஃப்ரண்ட்டில் ஆரஞ்சு. ஸோ பிளாக்கில் இதெல்லாம் மாட்டினா கேவலமாக இருக்கும். அதனால் ஏன்னா சண்டை போட்டுனுக்குறானுங்களா, அதனால் ஆரஞ்சே மாட்டியாச்சு. இது குவாலிட்டி நல்லா இருக்குது. ப்ளஸ் அவர் வந்து பக்காவாக ஒட்டி விட்டார். அவரும் அதே தான் சொல்கிறார், எல்லா இண்டிகேட்டரும் வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லாமே உடைய தான் செய்யும் அப்படின்னு. ஸோ அவர் வந்து கம் போட்டு மேலே மண்ணெலாம் போட்டு வராத மாதிரி பண்ணி கொடுத்தாரு. இது வரைக்கும் இந்த கடை நிறைய பேர் வந்து விபிஎஃப் எந்த கடைன்னு கேட்டிங்களா, இந்த கடை தான். நல்லா பார்த்துக்கோங்க. சரி ஓகே, ஸ்டிக்கர் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கடையில் வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவர் வந்து ஆல்ரெடி சிஸ்டமில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் ஒட்ட முடியும், வேறு புதுசாக வந்து ரெடி பண்ணி ஒட்ட முடியாது, தெரியாதுன்றாரு. அதனால் வேறு கடைக்கு போகிறோம். இந்த கடையிலே முடிச்சா அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகலை. இன்னொன்று கூட இருக்குண்டா அந்த சரி, பெரிய கடையே பார்ப்போம். இங்கே விட்டுவோமா, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது கடை. சூப்பர் ப்ரோ. மேலே ஏற்றிட்டானு கீழே கழுவி வர சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக ஸ்டிக்கர் வச்சு முடிச்சாச்சு. மொத்தமாக வந்து 2 ஸ்டிக்கர் வச்சோம். ஸோ இங்கே வந்து ஃபக்கின் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் வச்சோம். அப்புறமா வந்து ரிம்மில் எப்பவுமே வந்து மேலே கீழே 2 இடத்துல அடிப்பாங்க. இந்த சைடு மட்டும் வச்சோம், ஒரே சைடு மட்டும். ஒரு வீலில் வந்து இந்த சைடில், அப்படியே ஆப்போசிட்டில் அந்த சைடில் வந்து. இது மொத்தம் 300 ஆச்சு. அவர் வந்து சேனல் நேம் என்னான்னு கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். அந்த டைம் வந்து 5 ஆக போகுது. எத்தனை மணிக்கு வந்தோம் வீட்டுக்கு? நம்ம சேனல் பேரே நுழையில வாயில் யாருக்குமே. வீரான் விளாக்ஸ்ன்னு வரல, வீரனான்னு கேட்குறாங்க. சரி ஓகே, கிளம்ப வேண்டியது தான். போனோம்டா. அண்ணா 2 சப்ஸ்கிரைபர்ஸா? அங்கே இண்டிகேட்டர் மாத்திரத்தில் ஒருத்தர் கேட்டார். 2500 ரூபாய்க்கா மொத்தமேவா? பரவாயில்லையே. 1 இயர் வாரண்ட்டி வரல. பரவாயில்லையே.
மொத்த பிபிஎஃப் வண்டி ஃபுல்லாகுமே வந்து 2500 பண்ணி தராங்களாம். பரவாயில்ல, நம்ம வெறும் டேங்க்குக்கு மட்டுமே லேமினேஷன் 1000 பண்ணோமே. என் யூடியூப் சேனலில் போடுறீங்கன்னா சொல்லுங்கள் ப்ரோ, 2500 உங்களுக்கு பண்ணி தரலாம் அப்படின்னாங்க. அது அப்பயே சொல்லிடலாம்ல, அப்புறம் வாங்கிக்கலாம்வா. இந்த இடத்துல மிரர் ஆண்டா மாட்டுறேன், அந்த போல்டு வந்து கேட்டோம். ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒன்று இருந்தது, தனியாக பொம்மை மட்டும் மேலே ஆடிச்சு. அது வந்து மாட்டினா காமெடியாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். சரி, அது வேணான்னு சொல்லிட்டு விட்டோம். எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு வண்டியில் வந்து நிறைய பொருள் மாற்றியாச்சு. ஃபஸ்ட்டு மெயினான பொருள் டெயில் தடி மாற்றியாச்சு. அப்புறமா நம்பர் பிளேட், ஃப்ரேமு, இண்டிகேட்ரு, ஏகப்பட்ட விஷயம் மாற்றியாச்சு வண்டியில். ஸோ இதுக்கு வந்து அந்த ஜம்மா தூண்டு ஓட்டணும்ல பின்னாடி, அது வந்து 80 ருபீஸ் சொன்னாங்க. பெருசாக ஓட்டினா கூட காசு கம்மி தான். இருக்குதுல சின்னதாக ஓட்டினா தான் மிஷின் வந்து கட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுதான் ரேட் அதிகம்னாங்க. அது 80 ரூபா சொன்னாங்க. இது வந்து 350 ரூபா சொன்னாங்க ரிம்முக்கு. மொத்தமாக சேர்த்து ஒரு 300 ரூபாய்க்கு கேட்டு கற்றுறோம். என்ன அண்ட் அந்த கடையில் வந்து அந்த மட்கார்டு சொன்னால சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது வந்துச்சுன்னா கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் செம ஒர்த்து கைஸ். ஆனால் எம்டியில் இது ஒரு பிரச்சனை, சேர் அடிக்கிறது. யாராக இருந்தாலும் சொல்கிறது சேர் தான். இதுக்கு வந்து சாவி போடுறது வந்து கீழே வரும். ஸோ அது ஃபுல்லாக சேர் போயிடுச்சுன்னா சாவியே போட முடியாது. ஸோ அந்த இடத்துல டபுள் டேக்கு தான் டேப்பு தான் ஒட்டி வச்சுருக்கோம். அண்ட் என் வண்டி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வண்டி சர்வீஸ் விட்ருவேன். 4th சர்வீஸ். இதுவே சர்வீஸ் விடணும், 8000 விட வேண்டியது 8400 மேலே ஓடிச்சு. இந்த வண்டியும் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் விட்ருவோம். அடுத்த வாரம் 2 வண்டியும் சர்வீஸ் விட்றோம். கூடி சீக்கிரம் இந்த மந்த் எண்டு கிளம்புறோம். பார்ப்போம். என் பர்த்டே அன்றைக்கி கேரளாவில் இருக்கலான்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி நடக்கும்னு தெரில, பிளான்லாம் போடல. இன்றைக்கி எப்போ கிளம்புறோம்லாம் வண்டி ரெடி பண்ணிவிட்டு காசு எடுத்துகிட்டா ஓடிடலாம். பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்எஸ்ல வீடியோ போட்டால் ப்ரோ எம்டியில் வீடியோ போடுங்க அப்படின்றீங்க, எம்டியில் வீடியோ போட்டால் என்எஸ்ல வீடியோ போடுங்கன்றீங்க. மாற்றி போடுறேன். சரி, ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.